25 வருஷத்துக்கு அப்புறமாவும் ஒரு படம் ரிலேட்டபிளா இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது, என்ஜாய் பண்ண முடியுது, அதே வைபோட என்ஜாய் பண்ண முடியுது, இந்த ஜென்ரேஷனால என்ஜாய் பண்ண முடியுதுன்றதே ஒரு பெரிய சக்சஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீலாம்பரி கேரக்டருக்கு அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அவ்வளோ பெரிய பீக் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல ஒரு ஃபீமேல் வில்லன் ஃபீமேல் லீடு கொடுத்து எடுத்தது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இல்ல 4 வயசுல பார்த்தேன்னு சொன்னாங்க, பட் அது ஞாபகம் இல்லைங்க. எல்லாருக்கும் பிடிச்சது ஏ வழி தனி வழிதான். அது எல்லாமே எல்லா டைலாக்ஸுமே ஒன்னொன்னும் துண்டு ஒரு தடவை தான் தவறும். அந்த மாதிரி ஒரு ஒரு டைலாகுமே வெரி மெமரபிள். படையப்பா திருப்பி பாருங்கப்பா. ஓகே சார், எப்படி என்ன மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க? ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறீங்க ஸ்கிரீன்ல. எந்தெந்த சீன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க? இந்த படம் ஃபுல்லாவே அப்படிதாங்க இருக்கு. எந்த சீன் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. காமெடி ஒரு பக்கம், ஒரு லவ் ஒரு பக்கம், அந்த ஃபைட்டு ஒரு பக்கம், அப்புறம் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட், படையப்பாக்கும் நீலாம்பரிக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஸ்டைலு இப்படி அடிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்கு. இப்போ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நிறைய ஃபேமிலி ஓரியன்டான படங்கள் இருக்கு, உள்ள மாஸ் சீன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இப்போ வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாஸ் சீன்ஸ் நிறைய இருக்கு, ஆனா ஃபேமிலிக்கான அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஒரு ரஜினி சாரோட ஒரு ரசிகரா எப்படி ஃபீல் பண்றீங்க? திரும்ப அந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எதிர்பார்க்குறாங்க. இப்போ தலைவரை இப்போ அடுத்தது 173க்கு அந்த மாதிரி படம் பண்ணணும் தான் தேடி ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி ஃபேன்ஸ் வந்து இந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டண்ட் இல்லாமல் இல்லை, ஆக்ஷன் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, லவ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு பியூர் என்டர்டெய்னர் ஃபேமிலியோட வந்து நீங்கள் வந்து ரசித்து கொண்டாடிட்டு போகிற அளவுக்கு வயசானவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், மற்றபடி பேரண்ட்ஸு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரியான படம் சமீப காலமாக வந்துட்டு இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹீரோயிசம் பேஸ் பண்ணியே ட்ராவல் ஆகிறதுனால மேபி அது எங்களுக்கு அந்த நேரத்தில் ரசிச்சுருந்தாலும் எங்களுக்கு இந்த மூமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க. இதுல நிறைய சீன்ஸ் நம்ம ஒரு சீனும் நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு மாசான டயலாக், தலைவரோட டயலாக், இந்த கெட்டப்ல இருக்கீங்க அதே மாதிரி மாசா சொல்லிடுங்க ஏதாவது ஒரு டயலாக். இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்தில் இருந்தாலும் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் படையப்பா தியேட்டரில் பார்க்குறேன். டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தான் இருந்தது. ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது. அது எப்பயுமே தலைவருக்கு அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கும் இல்லையா? பட் இது வந்து படையப்பா கரெக்ட். ஆமா, ஆனாலும் அப்படி இல்லவே இல்லை. எல்லாமே இன்னொன்று ஆக்சுவலி ஈவன் சீன்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சதுனால அந்த இடத்துல எல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆகி எல்லாரும் கத்திட்டு எந்திரிச்சு பயங்கரமா செலிப்ரேட் தான் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போர் அதான் அத்தனை வாட்டி டிவியில் பார்த்துட்டோம்ல, போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு வந்து ஊஞ்சல் சீன் வர்றது அது வந்து 2 பேருமே சூப்பரா இருக்கும். நீலாம்பரியும் மேல இருந்து நடந்து வருவாங்கல்ல, அது பயங்கர கெத்தா இருந்தது. திரும்பி தலைவரும் ஊஞ்சல் எப்படி இழுத்து உட்காந்துறது அது சூப்பரா இருந்தது. அப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணாரு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன் எல்லாமே சூப்பரா இந்த படத்துல இருந்து பயங்கரமா இருக்கும். ஒரு டயலாக் எல்லாமே நல்லா இருக்கும், ஸ்பெசிஃபிக்கா இத சொல்லணும் அப்படினா ஏன் வழி தனி வழி. அப்புறம் வந்து நல்லவனுக்கு நல்லவனா இருப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தலைவர் சொல்லிட்டு நான் சொன்னா நல்லா இருக்காது. இல்ல வேணாம், சூப்பரா இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் மாமா அந்த மூவி பார்த்து தான் எனக்கு ரஜினியை ரொம்ப பிடிச்சது. அப்ப வந்து மீனா மேம் வந்து ரஜினி சாரை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு, எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, ரஜினிகாந்த் சாரை மீட் பண்ணணும், எனக்கும் ஒரு நாள் அவரோட ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் ரொம்ப ஆசை. அப்பையிலேருந்தே ஆசை இருக்கு, ஆனா இப்போ வரைக்கும் நான் நேர்ல பார்த்தது இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை நேர்ல பார்க்கணும்னு. இந்த படம் வந்து தியேட்டர்ல பாக்கும்போது என்ன மாதிரியான வைப் உங்களுக்கு கிரியேட் பண்ணுது? நிறைய வாட்டி நம்ம படத்தை அந்த ஒரு விண்டேஜ் வைப் இருந்துச்சு. சோ இது மாதிரியான ஸ்டோரிஸோ இது மாதிரியான ஒரு மாசன்ஸோ இப்போ வரல அப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரல. ஒரு லவ், ஒரு ஃபேமிலி பாண்ட், ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்ட், ஒரு லவ், ஒரு ட்ரூ லவ் 20 வருஷம் கழிச்சு ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சமயம். அவங்க வில்லி தான், பட் இருந்தாலும் அவங்க தனியா நினைச்சு பாருங்க. அவங்க வந்து அவ்வளோ படையப்பா அவ்வளோ லவ் பண்றாங்க. அது வந்து ரொம்ப ட்ரூன்னு தான் நான் சொல்லுவேன்.
தலைவர் வந்து இந்த சீன் வந்து அடுத்தடுத்து என்ன சீன் வரும்ன்றது நமக்கு ஆமா 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 ஸோ அப்படி இருந்தும் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து என்னடா இந்த சீனே வருதா அப்படின்னு ஏதாவது அப்படிலாம் இல்லவே இல்ல. வருதா என்னோட அக்கா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், வரப்போகுது 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 அப்படின்னு சொல்லி. போர்லாம் சான்ஸே இல்ல. எந்த சீன் ரொம்ப எக்ஸைட் பண்ணீங்க? இது தட்டு மாத்தும் போது வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கு தட்டு மாத்துற மாதிரி வருவாங்க, அப்படியே இப்படி கிராஸ் பண்ணி எடுத்துட்டு போய் வசுந்தரா அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அது செம்மையா இருந்துச்சு. என் மருமகளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ஐ அப்படின்னு இப்படி பண்ணுவாரு. மாசான டயலாக் என்ன இந்த படத்துல பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒரு ஸ்டைல்ல அப்படியே சொல்லிடுங்க. அதான் வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். மூவி ரிலீஸ் ஆனப்பவே நான் பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா எங்க அப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு மூவி தான் இட்டு போவாரு. அந்த ஒரு மூவி ரஜினி மூவியா தான் இருக்கும். ரஜினி மூவியா மட்டும் தான் இருக்கும். அதனால வந்து எனக்கு ஏதோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். சரி ஓகே. இப்போ பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு? நிறைய வாட்டி நம்ம டிவில பார்த்துருக்கோம். பட் இருந்தும் வந்து இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? அது ஜாலியா இருக்கும் ஜி. அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. நம்ம என்னதான் டிவில எவ்வளோ படம் பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாம பார்த்தாலும் அந்த ஒரு தியேட்டர் ஃபீல்னு ஒன்று வரும்ல. அந்த லைட்ஸ் ஆஃப் அந்த 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம ஒரு பிக்சர்ல வந்து பண்ணும்போது நம்மள அறியாமலே நமக்கு ஒரு இதுவா இருக்கும். படத்துல அப்படியே முழுகிடுவோம். நம்மள படத்துல வந்து முழுக வைக்கிறதுக்கு வந்து என்னன்னா கதை நல்லா இருக்கணும், ஸ்டோரி நல்லா இருக்கணும், நம்ம தலைவர் இருக்கணும். அது இருந்தா போதும் நம்ம பார்ப்போம். தலைவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஏன்னா அடுத்த சீன் என்னன்னு தெரியும். பட் இருந்தும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எனக்கு என்னன்னா முதல் பார்க்கும்போது டிவில பார்க்கும்போது தான் சில சீன்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். சில சீன்ஸ்லாம் எனக்கு நான் அந்த அளவுக்கு நோட் பண்ணல. இப்போ வந்து பார்க்கும்போது சில சீன்ஸ்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களா, இப்படி பண்ணியிருக்காங்களே, இந்த ஸ்க்ரீன்ல இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியுது. சில விஷயம்லாம் பார்க்கும்போது இது நல்லா இருக்குல்ல, எப்படி கான்செப்டா யோசிச்சிருக்காங்களா இந்த சீனை அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்போ உள்ள படங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவும் தென் வந்து மாஸ் எல்லாமே இருந்தது. பட் இப்போ வர படங்கள் தலைவரோட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த மாதிரி படங்கள் திரும்ப எடுத்தா பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கு. இல்ல ஜி, கரெக்ட். நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து 100% கரெக்ட். ஏன்னா வந்து அப்ப வந்து ஸ்டோரிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அது வந்து ஹீரோயினுக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்ப வந்து அப்படிலாம் இல்ல. ஹீரோயின்ஸ்லாம் யூஸ் பண்றதே இல்ல. முக்காவாசி யூஸ் பண்றதே இல்ல. அதே யூஸ் பண்ணாலும் தலைவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், மாஸ் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சீன்லயே நான் மாஸ் அவ்வளோ மாஸ் காட்டிட்டு செகண்ட் சீன் ஒரு சீன் காட்டலாம், 2 சீன் காட்டலாம். கண்டினியூஸா காமிச்சிருக்கும் ஸ்டோரி இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு போர் அடிச்சிடும்.